ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் vlog அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே இந்த 3 நாளும் என்னென்ன பண்ணோம் அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தோம். நெக்ஸ்ட் இயர் கிளாஸஸில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இல்லையா, கிட்ஸ் வந்து ஸ்கூல் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேறு ஸ்கூலுக்கு போயிட்டு அட்மிஷன்ஸ்க்காக கேட்க போயிருந்தோம். அண்ட் அங்கே போயிட்டு அட்மிஷன்ஸ்லாம் கேட்டுட்டு வரும்போது ப்ளே கிரவுண்டில் வந்து கிட்ஸ்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம குட்டி பாப்பாவுக்கும் ரொம்ப குஷி ஆயிடுச்சு. அவங்களோட போயிட்டு பால் எல்லாம் வாங்கி ஷேர் பண்ணி நல்லா ஜாலியாக விளாண்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கிளிப் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அங்கே போனோன்னே குட்டி பாப்பா பார்த்தோன்னா அந்த பசங்களுக்குலாம் ரொம்பவே குஷி ஆயிடுச்சு. குட்டீஸை தூக்கி நல்லா கொஞ்சம் விளாண்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாட விட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். பாப்பாவுக்கு வந்து வீட்டுக்கு போகவே மனசு இல்லை. கூப்பிட்டோன்னா வராமல் அவங்க கூடவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை வந்து ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போனேன். எங்க போறோம்? எங்க போறோம்? போலாமா? ரெடியா? நீ சொல்லு பாய். இதுக்கு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஜெஃபில் அண்ட் ஜெஸ்பியாவை மட்டும் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். ஜுஃபி பாப்பா வந்து வீட்டில் அவங்க மாமியோடு இருந்தாங்க. குட்டி பாப்பாவுக்கு கூட சைஸ் வந்து ஓரளவு மேட்ச் பண்ணி எடுத்துடலாம். இவங்க 2 பேருக்கும் சைஸ் பார்க்குறது தான் கஷ்டம். அதனால் அவங்கள வந்து வீக்கெண்டில் கூட்டிகிட்டு போகலான்னு பிளான் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாச்சு. லாஸ்ட் வீடியோலேயே நான் வந்து இந்த ஷாப்போட ரிவ்யூ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ்லாம் கூட போஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்போல்லாம் வந்து பசங்களை கூட்டிகிட்டு வரல. இந்த டைம் தான் நான் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன். வெளியில் வந்தோடனே அந்த ஷாப் பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்பவே ஜாலியாகிடுச்சு, நல்லா குஷியாகிடுச்சு. எங்கள் ஊரில் இந்த அளவுக்கு ஸ்பேஷியஸான ஷாப் வந்து ஒரு 2-3 தான் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த ஷாப் பார்த்தோன்னே கிட்ஸ்லாம் ரொம்ப ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஷாப் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து பிக்ஸ் எடுத்துக்கிறதுக்காக ஸ்பேஸில் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நிறையா பார்த்துட்டு நிறையா பேர் வந்து அங்கே வந்து பிக்ஸ் எடுத்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்களையும் நிற்க வச்சு நான் ஒரு 2-3 பிக்ஸ்லாம் அங்கங்கே நிற்க வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் ஓகே, ஓரளவு நல்லா தான் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் இந்த ஷாப்போட இன்டீரியர்ஸ்லாம் வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. கிளாஸாக இருந்தது பார்க்குறதுக்கு. கலெக்ஷன்ஸ் அண்ட் வெரைட்டிஸுமே நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. எங்கள் ஊரில் ஈத் ஷாப்பிங்லாம் ஜெயின்னு நல்லா கலக்கட்டும். இந்த வருஷம் வந்து இது நியூவாக லான்ச் பண்ணவும் எங்கள் ஊர் ஜனமே வந்து இங்கே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நல்லா ரஷ்ஷாக தான் இருந்தது. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 days ஆச்சு. அதனால் கொஞ்சம் வந்து கூட்டம் குறைஞ்சிடுச்சு. ஸ்டார்டிங்லலாம் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. நான் லாஸ்ட் வரும்போதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஜெஃபிலுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயாச்சு. ஏன்னா ஜெஃபில் குட்டி தான் வந்து எப்போம்மா ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார். ஸோ கடைக்குள்ளே போனதுமே அம்மா எனக்கு தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் கலெக்ஷன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அங்கே வந்து ஜெஃபிலுக்கும் ஜெஸ்பிக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு இன்னொரு ஷாப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வரும்போதே வந்து கிட்ஸ் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் ஊரில் ஆதிகாலம்னு ஒரு ஷாப் இருக்குது. அதுக்கு எய்த்தாப்பில் ஒரு டீ ஸ்டால். அங்கே வந்து ஸ்நாக்ஸ் அண்ட் டீலாம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கிட்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு எனக்குமே வந்து டீ சாப்பிட்ணும், டீ சாப்பிட்டா தான் நமக்கு வந்து ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லி வந்தாச்சு. அண்ட் அவ்வளோதான், ஒரு 2-3 ஷாப்பில் வந்து கண்டினியூஸாக ஷாப் பண்ணிவிட்டு ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்துட்டோம். பாருங்கள், வந்தோடனே ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சாச்சு. பசங்கள்லாம் நல்லா போட்டு பார்த்து நல்லா பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா சண்டே, ஆஸ் யூஷுவல் சண்டே ஸ்பெஷல் டே. அன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதோட ரெசிபி வந்து நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி சிக்கன் பிரியாணி ரெசிபி அவ்வளோவா ஷேர் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இப்போ பண்ணலாம். நம்ம நான்வெஜ் ஏதாவது செய்ய போகிறோன்னா அதுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்தாலே போதும். ஒரு 50% வந்து குக் பண்ண மாதிரி தான். அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு வந்து தீர்ந்துடுச்சு. நான் எப்போவுமே வந்து கொஞ்சம் பல்காகவே அரைச்சி வச்சுப்பேன், ஒரு 15 daysக்கு வர்ற மாதிரி. ஸோ அன்னைக்கு வந்து அரைச்சிக்கலான்னு ஃபர்ஸ்ட் அதை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சில பேர் நிறையா விதமாக அரைப்பாங்க. நான் எப்போ எப்படி செய்வேன்னா ஜஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் போட்டுட்டு அது கூட வந்து கொஞ்சம் ராக் சால்ட்டும் ஆயிலும் சேர்த்து அரைச்சி வச்சுப்பேன். அது வந்து நல்லா கெட்டு போகாமல், அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல், ஃப்ரெஷ்னஸ் போகாமல் இருக்கும். அதுக்காக தான். சில பேர் வந்து க்ரீன் சில்லி சேர்த்து கூட அரைப்பாங்க, க்யூப்ஸாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. க்ரீன் சில்லி வந்து நான் அவ்வளோவா எல்லா டிஷ்க்கும் யூஸ் பண்ண மாட்டேன்.
ஸோ அதனால் நான் வந்து ஜஸ்ட் ராக் சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் ரெண்டையும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா போதும். அந்த கலர் சேஞ்ச் ஆகாது, ஃப்ரெஷ்னஸ் போகாமல் ஒரு 15 டேஸ் வரைக்குமே இருக்கும். இப்போது நம்ம வந்து பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு பாட் வச்சுக்கிறேன். பாட்டில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு குக்கிங் ஆயில் அண்ட் கீ 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு தாளிக்கு தேவையான ஐட்டம்ஸ் போட்டுக்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய் இது மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம். பிரியாணி லீஃப் வந்து அவ்வளோவா சேர்க்க மாட்டோம். மட்டன் குழம்பு அந்த மாதிரி ஏதாவது குழம்பு செய்யும்போது மட்டும் தான் சேர்க்குறது. பிரியாணிக்கு வந்து அது சேர்க்குறது இல்லை. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து நான் சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வந்து ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிற மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1/2 kg ரைஸ் அண்ட் 3/4 kg அளவு சிக்கன், இதை வச்சு தான் நான் செய்ய போகிறேன். அண்ட் ஆனியன் வந்து நல்லா சாட்டே ஆகட்டும். அப்புறமா வந்து தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. மொத்தமாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை ஆனியனுக்கு மட்டும் தேவையான அளவு கூட சேர்த்துக்கலாம். அண்ட் சைட் டிஷ்க்கு பார்த்திங்கன்னா நான் வந்து முட்டை தொக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து எக் பாயில் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து எக் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து சால்ட் அண்ட் ஆயில் சேர்த்துட்டோன்னா முட்டை ஓடு வந்து பிரிஞ்சு வரும்போது ஈஸியாக நமக்கு வந்து கட்டிடலாம். அண்ட் இப்போது ஆனியன் வந்து வதங்கினதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து புதினா மல்லி ஒரு கையளவு சேர்த்துக்கிறேன். அண்ட் இது சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரு 5 மினிட்ஸ் கேப்பில் குக் பண்ணி சேர்த்துக்கோங்க. டொமேட்டோஸ் நல்லா மெஷி ஆகட்டும், நல்லா வதக்கிக்கோங்க. வேணால் ஒரு லிட்டு போட்டு ஸ்லிம்மில் போட்டு வதக்கி வச்சுக்கோங்க. அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஸ்பைசஸ்லாம் சேர்ப்பாங்க. நாங்கள் வந்து எப்போவுமே சிக்கன் சேர்த்துட்டு தான் ஸ்பைசஸ் சேர்க்குறது. சிக்கன் பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது. ஸோ போனோட உள்ளது வந்து நம்ம இப்போ பிரியாணிக்கும், லெக் பீஸா உள்ளதை மட்டும் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா 65 போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக பிரித்து வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா மெஷி ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தா சிக்கன் சேர்த்துக்கலாம். நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கணும். அதை வந்து சேர்த்துட்டு அந்த தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகி வத்துற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்பைசஸ் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து கொஞ்சம் சுருண்டு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்கலாம். ஏற்கனவே 3 க்ரீன் சில்லி சேர்த்துருக்கேன், அதனால் கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக சேர்க்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இது பிரியாணி பவுடர்னு சொல்லிட்டு வீட்டிலே ரெடி பண்ணுவேன், அது ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். பிரியாணி பவுடர் வந்து வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 மட்டும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடி பண்ணி வச்சு சேர்த்துக்கணும். அந்த மாதிரி நீங்கள் நார்மலாக சேர்க்குறதோட ஒரு பொடி பண்ணி வச்சு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா கூட அதோடய ஃப்ளேவர் வந்து அந்த பிரியாணியில் நல்லா இறங்கி டேஸ்ட் வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இன்னொரு வாட்டி நீங்கள் பிரியாணி செஞ்சிங்கன்னா அது சேர்த்து பாருங்கள், இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டோடு இருக்கும். இப்போ வந்து கர்ட் சேர்த்துக்கலாம். கர்ட் வந்து ஒரு 1/2 கப் அளவு நான் வந்து சேர்த்துருக்கேன். அண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து ஒரு 1/2 லெமன் ஜூஸும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ கர்ட் சேர்த்துட்டு நல்லா வந்து பரட்டி வேக வச்சுக்கோங்க. சிக்கன் வந்து ரைஸ் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 அளவு குக் ஆகி இருக்கணும். அந்த மாதிரி நல்லா வதக்கி ஆயிலே வதக்கிக்கிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து வாட்டர் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த டம்ளரில் 3 டம்ளர் அளவு எனக்கு அரிசி வந்துச்சு. ஸோ சீரக சம்பா அரிசியில் எனக்கு செய்கிறதுனால 1:1.5 தான் நம்ம வந்து சேர்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி ஒரு 5 கப்குள்ளே வந்து வாட்டர் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட ஆட் பண்ணி வச்சுக்கலாம். வாட்டர் நல்லா பாயில் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து ரைஸ் சேர்க்கணும். நான் ஆல்ரெடி ரைஸ் வந்து வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுட்டேன். ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வந்து ரைஸ் சோக் ஆகி இருந்தால் போதும். சீரக சம்பா ரைஸ் வந்து டக்குன்னு குழஞ்சிடும். ஸோ நல்லா பார்த்து தான் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு 50% வந்து ரைஸ் குக் ஆனதுமே நீங்கள் தம்மில் போட்டுறணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மற்ற ரைஸ்னால் கூட ஒரு 70% குக்காக விடலாம். சீரக சம்பா பொறுத்த வரைக்கும் 50% குக் ஆனதுமே நீங்கள் தம்மில் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக உதிரியாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தண்ணி பாருங்கள் கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தா ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். கேப்பில் வந்து ஹப்பி வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. நான் சரி வீடியோ பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹப்பி வந்து குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க சொல்ல. இப்போ வந்து ரைஸ் வந்து குக் ஆகட்டும். ரைஸ் போட்டதுக்கப்புறமா ரொம்ப வந்து கிளற வேணாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ரைஸ் வந்து ஒரு 50% தான் குக் ஆகியிருக்கு. இப்போ கலருக்காக கொஞ்சமாக வந்து கலர் பவுடர் சேர்க்குறோம். ஆரஞ்சு கொஞ்சம், அப்புறமா ரெட் கொஞ்சம் அங்கங்கே வந்து தூவி விட்டுட்டு லைட்டாக ஒரு பரட்டி விட்டுட்டிங்கன்னா
கலர்ஸ் வந்து அங்கங்கே இருக்கும், மொத்தமாக கலர் சேஞ்ச் ஆகிடாமல் அங்கங்கே இருக்கும்போது பார்க்க வந்து நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் வந்து தம் பிரியாணி தான் செய்வோம். குக்கரில் அந்த அளவுக்கு செஞ்சால் என் ஹப்பிக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு தம்லேயே ஈஸியாக சூப்பராக செஞ்சுருவோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா அதை நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே வந்து இந்த ரைஸை வந்து பாட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் தோசை தவா பார்த்திங்கன்னா ஓரளவு உங்களுக்கு ஃப்ளேம் வந்து மீடியமில் தான் இருக்கணும். லோ டு மீடியம்குள்ளேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு தான் நீங்கள் வந்து தம் போடணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பண்ணிவிட்டு இப்போ வந்து அதோடய லிட்டுக்கு மேலே வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு லிட்டை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதில் காமிச்சிருக்க மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஏர் வந்து நல்லா லாக் ஆகிடும். வந்து தம் போடுறதுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மேலே நல்லா வெயிட்டாக வந்து நான் ஒரு இட்லி சட்டியில் வந்து தண்ணி பிடிச்சி அதுக்கு மேலே நல்லா வெயிட்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். ஸோ தட் வந்து நமக்கு ப்ரெஷர் எதுவும் வெளியில் போகாமல் சூப்பராக தம் குக் ஆகிடும் பிரியாணி வந்து. நம்ம 50% போடும்போது பேலன்ஸ் இருக்க 50% வந்து அந்த தம்லேயே வந்து குக் ஆகிடும். மெயினாக வந்து ஒரு ½ an hour வந்து நீங்கள் தம்மில் விட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து பிரியாணி குக் ஆகிடும். அதுக்கப்புறமா மேலாக வந்து கீ எடுத்து வச்சுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. சாப்பிடும்போது ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கீ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லைட்டாக அப்படி பரட்டி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம அங்கே ஃபுட் கலர் சேர்த்ததுனால நல்லா ஹைதராபாத்தி ஸ்டைலில் கலர்ஃபுல்லாக பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் அவ்வளோதான். ரொம்பவே ஈஸி தான் தம் பிரியாணி செய்கிறது. சில பேருக்கு வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. பட் அது வந்து ரொம்பவே ஈஸி தான். ஒரு வாட்டி நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சிட்டோன்னா நெக்ஸ்ட் டைம் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். அண்ட் சைட் பை சைடு வந்து முட்டை தொக்கும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஆனியன் ரைத்தா. அவ்வளோதான். ஹப்பி வந்து இப்போ வெளியில் போகிறதுனால ஒரு 1 hour தம் கிட்ட விட்டாச்சு இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவங்க வெளியில் போகிறதுனால ஃபர்ஸ்ட் அவங்க சாப்பிட்டுட்டு போயிட்டோன்னு சொல்லிட்டு லன்ச் வந்து எடுத்துக்கிட்டாங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப யம்மியான பிரியாணி வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. சண்டே ஸ்பெஷல் லன்ச் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் செம்மையாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். சைட் டிஷ்க்கு பார்த்திங்கன்னா முட்டை தொக்கு அண்ட் வந்து ஆனியன் ரைத்தா, இது ரெண்டும் தான் வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப யம்மியாக இருந்தது. அப்புறமா கிட்ஸுக்கும் வந்து லன்ச் வச்சு கொடுத்து முடிச்சாச்சு. இப்படி தான் எங்களுக்கு அன்னைக்கு வீக்கெண்ட் வந்து போனது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். பாய்.